இந்த கழுகுகள் பறவைகளுக்கு மட்டும் இல்ல, மனுஷங்களுக்கு கூட மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா இருக்குது. வேதத்துல கூட கழுகு பத்தி ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த கழுகுகளோட 7 குணாதிசயங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். முதலாவது, இந்த கழுகுகள் தனியா தான் பறக்கும். மத்த பறவைகளோடு சேர்ந்து பறக்கும் போது உயரமா பறக்க முடியாது, அதனால அது தனியா பறக்கும். ஆமாங்க, நம்ம கூட உயர்ந்த எண்ணங்கள் கொண்ட மனுஷங்களோடு தான் சேரணும் அப்படிங்கிறது இது ஒரு உதாரணமா இருக்குது. 2வது, கழுகுகள் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இரையை கூட பார்க்கும் திறனுடையது. அதை பிடிக்கும் வரைக்கும் என்ன தடை வந்தாலும் அதனோட கவனம் செதறாது. நீங்களும் நானும் கவனம் செதறாம இருக்கணுங்கிறதுக்கும் இது ஒரு உதாரணமா இருக்குது. 3வது, பயம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கே கழுகுனோட அகராதியில இடம் கிடையாது. அதனோட இரை எவ்வளோ பெருசா இருந்தாலும், எவ்வளோ வலிமையா இருந்தாலும் அது கிடைக்கிற வரைக்கும் போராடும். நிறைய பெரிய மனுஷங்களோட அனுபவம் கூட இதுதான். நம்ம பயப்படாம எதிர்த்து வெற்றிக்காக போராடக்கூடியவங்களா இருக்கணும். 4வது, கழுகுகள் மிக உறுதியான மனதை கொண்டது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, மழையோ புயலோ வந்தா மற்ற பறவைகள் எல்லாமே ஏதோ ஒரு ஒளிப்பிடத்தை தேடி ஓடிரும். ஆனா மத்த பறவைகள் போல அது மரத்தையோ கிளையோ தேடி ஓடாம, அந்த கழுகு தன்னோட ரெக்கைய பலமா பிடித்து மழையை தருகிற அந்த மேகத்துக்கு மேல போய் பறக்குமாமா. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில கூட சவால்களும் தடைகளும் இல்லாத வாழ்க்கையே இல்ல. அதை பார்த்து கழுகுகளை போல பயப்படாம நம்மளோட சக்தியை அதிகரித்து கொள்ளணும். 5வதா, இந்த கழுகு இறந்து போன உணவை எப்பவுமே சாப்பிடாது. அது வேட்டையாடி வச்ச மிச்சத்தை கூட சாப்பிடாது. ஒவ்வொரு முறையும் புதுசா வேட்டையாடி தான் அது உணவை சாப்பிடும். அதே போல நம்ம வாழ்க்கையில கூட எப்பவோ நம்ம பெற்ற வெற்றிகளை நினைச்சு அது போதும் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வரக்கூடாது. புதிய புதிய சவால்களை எதிர்கொள்ள பழகணும். புது புது வெற்றிகளை நம்மளோட கணக்குல எழுதி வைக்கணும். புது வரலாற்றை படைக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். செத்ததுன்னு சொல்றப்போ ஆண்டவரோட வார்த்தை சொல்றது போல, விசுவாசம் இல்லாததுதான் செத்தது. விசுவாசம் இல்லாத மனுஷங்களோட நம்ம ஐக்கியம் வைக்க கூடாது. 6வது, கழுகுனோட குணம், கழுகுகள் தன்னோட கூட்டில் இருக்கிற அந்த மிருதுவான இறகுகள் புற்களை அகற்றி விடுமாமா. ஏன் தெரியுமா? நமக்கு கூட கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னு சொல்லி குஞ்சுகள் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அது சீக்கிரமா எந்திரிச்சு பறக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற வரைக்கும் வளரவே முடியாது. நம்மளுடைய நெருக்கங்கள் தான் நம்மை வளர செய்கின்றன. இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியேறும் போதுதான் நம்மளோட சக்தியும் அதிகரிக்கும், நம்மளோட வளர்ச்சியும் அதிகரிக்கும். 7வது, கழுகினோட குணம், வயதான கழுகுகளின் இறகுகள் வலுவிழக்கிறப்போ உயரமா பறக்க முடியாது. அப்போ பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போய் தன்னோட ரெக்கைகளை தானே அது எல்லாத்தையும் அகற்றிவிடும். வலுவிழந்து அதனோட நகங்களை பாறையில மோதி முட்டி அது உடைக்கும். உயிர் போற வலி இருந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாது. அவைகள் புதிய ரெக்கைகளும் நகமும் உண்டாகும் வரைக்கும் காத்திருக்கும். அதுக்கப்புறம் முன்ன இருந்ததை விட ரொம்ப வேகமா பறக்க ஆரம்பிக்கும். ஆமாங்க, நீங்களும் நானும் இந்த கழுகை போல இருக்கணும்.